12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 6.4 மூன்றாம் கணக்கு பார்க்கலாம். 6,7,4 மற்றும் 8,4,9 என்ற புள்ளிகள் வழியாக செல்லும் நேர்கோடு XY மற்றும் YZ தளங்களை வெட்டும் புள்ளிகளை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. 2 புள்ளிகள் கொடுக்கப்பட்டு இருந்தது அப்படின்னா ஒரு நேர்கோட்டின் கார்ட்டீசியன் சமன்பாட்டிற்குண்டான நிபந்தனையை எழுதிடலாம். வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இரு புள்ளிகளையும் கார்ட்டீசியன் சமன்பாடு தான் நம்ம இங்கே எழுதுகிறோம். அப்படிங்கிறதுனால இரு புள்ளிகளையும் x1 y1 z1 மற்றும் x2 y2 z2 எடுக்கலாம். முதல் புள்ளியானது 6 7 4, இரண்டாம் புள்ளி x2 y2 z2 என்பது 8 4 9. இரு புள்ளிகள் தெரியும் பொழுது கார்ட்டீசியன் சமன்பாடானது x minus x1 by x2 minus x1 y minus y1 by y2 minus y1 சமம் z minus z1 by z2 minus z1 மதிப்புகளை பிரதியிடுவோம். x minus x1 என்பது x minus x1 இன் மதிப்பு 6 by x2 என்பது 8 minus 6, y minus y1 இன் மதிப்பு 7 by y2 இன் மதிப்பு 4 minus 7, z minus z1 4 by z2 இன் மதிப்பானது 9 minus 4. இப்போ x minus 6 by 2, y minus 7 by 4 minus 7 எனும் பொழுது மதிப்பு minus 3, z minus 4 by 9 minus 4 இன் மதிப்பு 5. இது கார்ட்டீசியன் சமன்பாடு. இந்த கார்ட்டீசியன் சமன்பாடை வேணால் சமன்பாடு 1 எடுக்கலாம். இந்த சமன்பாடானது நேர்கோட்டின் சமன்பாடானது XY மற்றும் YZ தளங்களை வெட்டும் புள்ளிகளை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. இது XYZ முதலில் XZ தளத்தை வெட்டும் போது XZ தளத்தை வெட்டுதுன்னா அந்த இடத்துல Y கிடையாது. அப்போ Yயின் மதிப்பு என்னவா இருக்கும்? 0 இருக்கும். இப்போ Yக்கு 0ன்னு சமன்பாடுல பிரதியிடலாம். x minus 6 by 2, Yயின் மதிப்பு 0 minus 7 by minus 3, Z minus 4 by 5. x minus 6 by 2 minus 7 by minus 3, z minus 4 by 5. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆக போக x minus 6 by 2 7 by 3, z minus 4 by 5. x minus 6 by 2 7 by 3க்கு சமப்படுத்தும் பொழுது x இன் மதிப்பு கிடைக்கும். அதே போல z minus 4 by 5 7 by 3ற்கு சமப்படுத்தும் பொழுது z இன் மதிப்பு கணக்கிடலாம். x minus 6 by 2 equal to 7 by 3. இருபுறமும் மாற்றி குறுக்கு பெருக்கம் பண்ணிட்டோம்னா 3 இடதுபுறம் வரப்ப பெருக்கல்ல ஒரு வலதுபுறம் இருக்கக்கூடிய 3 பெருக்கல் x minus 6 7 பெருக்கல் 2. இப்போ 3x minus 3 18 equal to 7 2 14. 3x equal to minus 18 ஆனது வலதுபுறம் போகிறப்ப plus 18ன்னு கிடைக்கும். 3x equal to இரண்டையும் கூட்டும் பொழுது 32. x equal to மதிப்பானது 32 by 3. x இன் மதிப்பானது 32 by 3. இதே போல z minus 4 by 5 7 by 3ற்கு சமப்படுத்தும் பொழுது 3ஆல் இடதுபுறம் பெருக்கும் பொழுது 3 பெருக்கல் z minus 4 7 பெருக்கல் 5 3z minus 3 12 7 5 மதிப்பு 35. 3z equal to 35 minus 12 ஆனது வலதுபுறம் போகிறப்ப plus 12. 3z equal to 35 plus 12 இன் மதிப்பு 47. z equal to 47 by 3. z இன் மதிப்பானது 47 by 3. Therefore, XZ தளத்தின் வெட்டும் புள்ளி x இன் மதிப்பாக 32 by 3 கணக்கிட்டிருக்கிறோம். yக்கு பதிலாக தான் 0ன்னு பிரதியிட்டோம். z இன் மதிப்பானது 47 by 3 ஆகும். இதே போல YZ தளத்தை வெட்டும் புள்ளி கணக்கிடணும்னா YZ தளத்தில் x மதிப்பு கிடையாது. அப்போ x இன் மதிப்பு என்னன்னு பிரதியிடுறோம்? 0ன்னு பிரதியிடுறோம். YZ தளத்தை y சமன்பாடு 1ஆனது அதாவது நேர்கோட்டின் சமன்பாடானது YZ தளத்தை வெட்டும் போது x equal to 0 என பிரதியிட வேண்டும். இப்போ சமன்பாட்டில் xக்கு 0ன்னு பிரதியிடும் பொழுது 0 minus 6 by 2 equal to y minus 7 by minus 3 equal to z minus 4 by 5. minus 6 by 2 y minus 7 by minus 3 z minus 4 by 5. 4 2 3 6 மதிப்பு -3 equal to y minus 7 by minus 3
z மைனஸ் 4/5. ஒவ்வொரு மதிப்புகளையும் தனித்தனியாக சமப்படுத்தும் பொழுது y மைனஸ் 7/-3 -3க்கு சமப்படுத்தலாம். y மைனஸ் 7 -3 பெருக்கும் பொழுது மைனஸ் இன்ட்டு மைனஸ் +9 ப்ளஸ் 3 பெருக்கல் 3 9 -7 வலதுபுறம் போகிறப்ப +7 ஆகும். எனவே ஒய்யின் மதிப்பானது 10 + 1 16. அடுத்து z மைனஸ் 4/5 என்பதை -3ற்கு சமப்படுத்தலாம். z மைனஸ் 4 ஈக்குவல் டு 3 5 15 -15 z ஈக்குவல் டு -15 -4ஆனது வலதுபுறம் போகிறப்ப +4 ஆகும். z ஈக்குவல் டு மதிப்பு -11 ஆகும். தேர்ஃபோர் yz தளத்தினை வெட்டும் புள்ளியானது எக்ஸுக்கு 0ன்னு பிரதியிட்டிருக்கிறோம். ஒய்யின் மதிப்பு 16, இசட்டின் மதிப்பு 11 ஆகும். -11. தேங்க்யூ.